ஷேய் பிரமா, நான் கேட்டுக்கோடா. காலையில் விடித டயத்தில் கணக்கு எடுப்பார். டெய்லி ஒவ்வொருத்தனையும் கொண்ட நரம்ப மிதித்து நசுக்கி போடுவார். முக்கால் சத்தியம் நீதி அரசர், நீதி அரசராச்சு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. அடாவது ஆட்டம் ஆடி பூமியை பாலாக்கி வச்சுருக்க பிதிக்கி எடுத்து போடுவார். அதையும் பார்த்துக்கோ. பிதிக்கி எடுத்து நரம்பு பின்னாடி ஒரு நரம்பை கட் பண்ணி வச்சா பின்னாடி கழிப்பேன், முன்னாடி கழிக்க விட்டு அடிப்பார். அதையும் பார்த்துக்கோ. கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம் அடாவது ஆட்டம் ஆடுதான், அம்புட்டு விரிச்சு போட்டு ஆடுதான். எல்லாம் கணக்கு உள்ளே கொடுத்துருக்காரு. கணக்கு எடுக்காத நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கோவத்தை உண்டு ஆகிட்டிய. புரியுதா? என்ன நடக்க போதோ இப்போ அடி கொடுக்க போகிறாரு. மாற்றி மாற்றி அடிப்பார். எலெக்ஷன் நாளைக்கு 4ஆம் தேதி. எப்படி இப்போ ஒரு கலப்பு களைச்சி விடுவார். இதில் களைச்சி விட்டு இந்த கணக்கை பிடிப்பார். எல்லா தமிழ்நாடு மூலம் 230 நாளே பிடிப்பார். உட்கார்றா, உனக்கு ஆச்சாங்கம், உனக்கு ரத்தம், அப்படி அந்த கணக்கு வரல. உட்கார சீட்டு உட்கார விட மாட்டார். சீட்டு நாற்காலி சேரில் உட்கார விட மாட்டார். அப்படியே அவன் உட்காந்துட்டானா குடும்பமே உள்ளே போயிடும். நாற்காலி சேரில் தமிழ்நாட்டில் உட்காரப்பட்டு உட்கார்ந்து ஆயுதப்பட்டானா, தமிழ்நாட்டில் அமைச்சரான உட்கார்ந்து விரிப்பவன் உட்காந்துட்டானா, அப்படியே செண்டா இராணுவம் உள்ளே வனரப்பட உள்ளே வந்தவொடனே அப்படியே குடும்பமே அள்ளி உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். அதான் கணக்கு. 7 ஓலைச்சோடு கணக்கு. முக்கால் சத்தியம் அதுக்கு தான் மாட்டி உள்ளே உட்காந்துருக்க. அதுக்கு தான் இப்போ மாட்ட போகிற. இப்போ அடுத்து மாட்ட போகிற கணக்கு போட்டார். நீதி அரசர், நீதி அரசராச்சு. தமிழ்நாட்டுக்கார குதிமை மோசமான மட்டமான குதிமை, கேடுகட்ட குதிமனுங்க. தமிழ் வார்த்தையில் தானடா கொடுக்காரு. எடுக்கலை பார்க்கல ஓட்டிகிட்டா இருக்க. சிரிக்கு மேலே பிதிக்கி எடுப்பார். முக்கால் சத்தியம் அப்படியே கோபத்தில் நிற்கார். ராஜபாளையம் அப்படியே தெற்கு பாலத்தில் மிதிச்சமான நிற்கார். என்ன நடக்க போதோ பார். முக்கால் சத்தியம் கிராம வீவோ கீழே இருந்தே கையெழுத்து போட்டவனை பூரா கிரிமினல் கணக்கு எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.